ஐ கிஃப்ட் அம்மா கிஃப்ட் கிடைச்சிருக்கு. எது கிஃப்டா? ஆமாம்மா கிஃப்ட் கிடைச்சிருக்குது. அங்க இருந்துச்சு கிஃப்ட். அச்சச்சோ அதெல்லாம் எடுக்க கூடாதுடி. எனக்கு கொடு. இது என்னோடது. அச்சச்சோ கொடுங்க அதை. லட்சுமி நல்லா இருக்கியா? உன் புருஷன்லாம் நல்லா இருக்கானா? எப்போ வந்த? அங்க வரவே இல்லை அந்த பக்கம். நான் இப்பதான் வந்தேன், 2 நாள் ஆயிடுச்சு. உன் மகன் ரொம்ப அழகா இருக்கிறான்டி. உன்ன மாதிரியே ரொம்ப லட்சுமிகரமா இருக்கிறான். நீ வந்தது முத்தம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கிற. அவள் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நான் எங்க மம்மி வர்றதுக்கு நேரம் இருக்குது. என் பையன் தான் காலேஜ் லீவுக்கு நான் கிராமத்துக்கு போறேன், கிராமத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். இப்போ அவன் வந்ததுனால நான் வர முடிஞ்சுது. இல்லைன்னா நான் இந்த பக்கம் எங்க வர்றது? என் புருஷன் என்ன விடுவாரா? சரி விடுதி லட்சுமி, இப்பதான் வந்துட்டல. இனிமே வருஷம் வருஷம் வந்துரு. பிள்ளை அழைச்சிக்கிட்டாவது வந்துரு. அவன் வரலன்னா பரவாயில்ல. உங்க அம்மாவுக்கும் உன் புருஷன் மேல கோவம் தான். என்ன பண்றது? லட்சுமி அங்க கேக் விடுற இடத்துல உன்னை தேடுனாங்க பாரு, வா சீக்கிரமா. பாவம் லட்சுமி, அம்மா அப்பா சம்மந்தம் இல்லாம இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். அவன் இந்த வீட்டை விட்டு போய் 20 வருஷம் ஆயிடுச்சு. அவன் புருஷன் விடுறதே இல்லை போல. இன்னைக்கு தான் வந்திருக்கிறா பாவம். ஒரு குடும்பத்திலேயும் ஒரு கதை இருக்குதுடி. வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். அத்தை நீங்க எங்க இருக்கீங்களா? இந்தாங்க ஜூஸ் குடிங்க. பெரியம்மா நீங்களும் ஒன்று குடிங்க. ஆனாலும் சில தாயி உன் மருமகளுக்கு உன் மேல ரொம்ப பாசம் தான் போ. நீ எங்க இருக்கிறன்னு தேடி வந்து ஜூஸ் குடுத்துட்டு போறா பத்தியா? வீட்டுக்குள்ள உன்னை போட்டு அடிச்சாலும் வெளியில விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா பாரு. இந்த பாசம் தானே வேணும். என் மருமக வீட்டுக்குள்ளதான் என்ன திட்டிக்கிட்டு கிடப்பா, கத்திக்கிட்டு கிடப்பா. வெளியில எல்லாம் என்ன அன்பா பாத்துப்பா. யாருக்கிட்டே என்ன விட்டு கொடுத்துட மாட்டாடி. அவளே என்ன போட்டு அடிச்சாதான் உண்டு. யாரையும் அடிக்க விட மாட்டானா. தாத்தா ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சா? எல்லாம் வாங்கியாச்சுடா தம்பி, எதுவும் குறை வைக்கல. எல்லாம் வந்துருச்சா தாத்தா? சரி தாத்தா. ஜனனி உங்க பேரை ரொம்ப கொடுத்து வச்ச வண்டி. எவ்வளவு கிராண்டா செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க பாத்தியா? அவங்க பணக்காரவங்கடி, அதனால பண்ணிருக்காங்க. முத்தம்மா பாட்டி நம்ம ஊர்லயே பணக்காரவங்க, அதனால இவ்வளவு கிராண்டா செஞ்சிருக்காங்க. லட்சுமி அக்கா இருக்கிறாங்களே, அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியாம போய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்க பையன் ஆசைப்பட்டானா நான் கிராமத்துக்கு போகணும், சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதனால வந்திருக்காங்கடி. அவன் வர்ற சமயத்துல அவனுக்கு பிறந்த நாளும் வந்துருச்சுல, அதனால இவ்வளவு நல்லா செலிப்ரேட் பண்றாங்க. உனக்கு யார் இந்த கதையெல்லாம் சொன்னாடி? இதோ வரான் பாரடி, அவன் தான். சாரு ரொம்ப லேட் ஆயிட்டாடி, சாரிடி. ஹாய் ராம். முன்னாடியே வந்துட்டியா ராம்? சாரிடா, எனக்கு நான் தான் லேட் பண்ணிட்டேனா? ராம், பர்த்டே பாய்க்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் இருக்குது. இது யாருடி? இது இவ்வளோ மாடர்னா இருக்கிறா, இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கா. பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கும் போல, அதனால தான் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கா. உங்க யாராவது கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்டி. ஆமா அப்படிதான் இருக்கும். சென்னையிலேருந்து வந்திருப்பாங்களாக்கும் இந்த பையனுக்கு பர்த்டேன்னு. ஸ்வேதா என்கிட்ட கூட சொல்லல. என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கிற நீ? வா ராம், உனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா? ஹாப்பி பர்த்டே ராம். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உனக்கு பிடிச்சவங்களோட, உனக்கு பிடிச்ச விஷயங்களோட நீ அதிக நேரம் செலவு பண்ணணும். நித்யா யாருடி இது? அவங்க சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்கடி. அந்த ஊர்லலாம் இப்படி தான் இருப்பாங்க போல. சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் முத்தம் கொடுத்துப்பாங்க போலடி. ஜனனி, ஜன்னி, எனக்கு நீச்சல் கூட தெரியாது. உனக்காக தண்ணியில் விழுந்தேனா? என் பர்த்டேக்கு விஷ் கூட இல்லையா? எனக்கு இன்னைக்கு வந்த கிஃப்ட்லயே இந்த ரோஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிஃப்ட் ரொம்ப அழகா இருக்கு. செய்வேனோ இன்றி மண்ணில் வாழ இன்று சாவே. மச்சான் நீ சந்தோஷமா இருக்கியாடா? இல்ல சோகமா இருக்கியாடா? என்னடா வேணும் உங்களுக்கு? அடே சொல்லுடா, நீ கவலையா இருக்கியா ஜாலியா இருக்கியா? நான் ஜாலியா தாண்டா இருக்கேன். அப்ப ஓகேடா. அடே என்னடா நடக்குதுங்க? இதெல்லாம் எப்படா உங்களுக்கு கிடைச்சது? மச்சான் நீ கவலையா இருந்தாலும் உனக்கு நான் இருக்கிறேன். நீ ஜாலியா இருந்தா நான் இருக்கிறேன்டா. அடே இதெல்லாம் எப்படா உங்களுக்கு கிடைச்சது? என்னடா நீங்க?
நம்ம ஜான் காலையிலேருந்து தாத்தா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தானே, கவனிச்சியா இல்லையா? நீ எங்கே கவனிச்சிருப்ப? யார் பர்த்டேக்கு வர்றாங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க வர்றாங்களான்னு தானே பார்த்துக்கிட்டு இருந்த. ஜான் யார் பின்னாடியாவது சும்மா சுற்றி பார்த்துருக்குற? அடிச்சிட்டான், தாத்தா கிட்ட இருந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டான். அடப்பாவீங்களா, நீங்கள் ரொம்ப மோசம்டா. மோசம் இல்லைடா, இது நாங்கள் உன் மேலே வச்சிருக்கிற பாசம்டா, புடி. போன வருஷம் சென்னையில் ஃபோரமாலில் இருந்தோம், அதை விட இது ரொம்ப நல்ல கலகலான்னு இருக்குதுடா. நிலா, மலை, நீ ரொம்ப ஜாலியாக வேற இருக்கிற. ஆமாண்டா, நான் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கேன். என்னடா அந்த பொண்ணுகிட்ட அப்போ பேசிட்டியா நீ? இன்னும் பேசலாம் இல்லைடா. அதுதான், நீ அந்த பக்கம் ஆளே காணுமா? எல்லாரும் கேக் வெட்டி முடிச்சோன்னா அவன் அடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கிறான். உன்னை எங்கடான்னு நானும் தேடிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாரும் கூட்டமாக இருந்த சமயத்தில் ஒன்றை எங்கே காண போனேன்னு பார்த்தா இதானா? அவ எங்கடா பேசவே மாட்டேங்கிறா, பதிலே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஓ, இவனை கொஞ்சம் அழைச்சிட்டு போயிருந்துருக்கலாம்ல. ஏ வாய் மூடுறா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியலடா. ஏ ஸ்வேதா, நீ என்கிட்ட கூட சொல்லலை பாத்தியா? எப்படி வாங்கின அந்த ஐஃபோன்? ரொம்ப சூப்பராக இருந்ததுடி. ஏய், நான் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன்டி. அவனை பற்றியே அதிகமாக நினைக்கிறேன். எனக்கு அவன் பர்த்டே கூட வாடி தெரியாது. நான் சென்னையிலேருந்து வந்ததே அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவன் பர்த்டேக்கு அவன் கூட இருக்கணுங்கிறதுக்காக தாண்டி. எங்கள் அம்மா அப்பா எனக்கு காட்டுற பாசத்தை விட ராமோட பாசம் எனக்கு அதிகமாக இருக்குதுடி. அவனை தான் நான் எப்பயுமே நினச்சிட்ருக்கிறேன். அவனோட அன்பு எனக்கு நிரந்தரமாக கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன்டி. ஸ்வேதா, உனக்கு இந்த சந்தோஷம் நிலச்சிருக்கணும்டி. ஆனால் இந்த லவ்னால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் எதுவும் பிரேக்கப் வரக்கூடாதுடி. நம்ம எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்பயுமே மனசில் வச்சுக்கூடி. ராம் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அவன் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுறான், ரொம்ப ஹெல்ப்பிங்காக இருக்கிறான். எல்லாருக்குமே அவனை பிடிக்கும். அந்த மாதிரி தான் உனக்கும் பிடிச்சிருக்குதோன்னு நினச்சேன். பட் நீ லவ் பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக தாண்டி இருக்குது. ஆனால் அந்த லவ்னால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கொலாப்ஸ் ஆகிடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குதுடி. எனக்கு எப்பயுமே நம்ம எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைடி. லவ்வில் கூட சந்தோஷம் வரும், துக்கம் வரும், அழுக வரும், சண்டை, கோவம், வெறுப்பு எல்லாமே வரும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகானதுடி. எது வந்தாலுமே விட்டு கொடுத்து போயிடும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையும் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன்டி.